ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। अजन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। அடுத்து சொல்லக்கூடிய ஸ்லோகம் உங்களுடைய வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இப்ப பாத்தீங்களா? सत्यानंद चिंत सत्येक पक्षे सर्वाध्यक्षे भक्ति रक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तां मतिर्मे। अज्ञान नीरजरूपयति या विशेषं भक्ति परावजिति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्मृतिर्गमम् अप्यजस्रं सत्कुञ्जभृत्स्वरचितं प्रणमामि गीतं। गौरां शुकः सत्कुमुद प्रमोदि स्वाभिकया गोस्तमो निहन्त। श्रीकृष्ण चैतन्य सुधानि धर्मे मनोदितिष्ठन् स्मृतिं करोतु। प्राचीनवाच सुविचार्य सोऽहम् अज्ञोऽपि गीतामृतले सलिप्सुः। यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमध्वं शरणागतस्य। स्वधर्मज्ञान वैराग्य साध्य भक्तेव गोचरः नारायण परब्रह्म गीता शास्त्रे समीरितः। ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूति सिद्ध्यर्थे पूर्वषड्गेन चोदिते। नित्यात्मसंगकर्मेह गोचरः साङ्ख्ययोगदीः द्वितीये स्थिति लक्ष्य प्रोक्ता तन्मोह शान्तये। हरे कृष्ण. இதோட இந்த பக்தி சாஸ்திரி வகுப்பு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது. ஜூன் 16 ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு ஜூன் 22 ஆயிடுச்சு. ஸோ ஒரு வருஷத்துல அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தான் உங்க எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க போறோம். ரெகுலரா யார் வரீங்கன்ட்டு ஒரு வருஷம் ஆனது பார்க்கறதுக்கு. ஸோ எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறோம். எல்லாரும் ஃபில் பண்ணிட்டு அடுத்த வாரம் கொண்டு வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இது நமக்கு ரொம்ப பொருத்தமான ஸ்லோகம். குறிப்பா இந்த பக்தி சாஸ்திரிக்கு பொருத்தமான ஸ்லோகம், இந்த குரூப்புக்கு பொருத்தமான ஸ்லோகம், நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதற்கும் பொருத்தமான ஸ்லோகம் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய ஸ்லோகம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கவனிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து நேற்று உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருந்தேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது ப்ரிப்பேர் பண்ணிங்களா? அது ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோரிஸ் ஆஃப் கீதா யாராவது பார்த்துட்டு வந்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? ஓகே. க்ளோரிஸ் ஆஃப் கீதா சுமன் மாதா சொல்லுவாங்க. சம்மரி ஆஃப் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் தான். சம்மரி ஆஃப் ஃபர்ஸ்ட் சாப்டர் யார் சொல்ல முடியும்? நான் போன வாரம் பேசியிருந்தேன் ஆல்ரெடி. சரி, 3 main reasons for our problems. ஓகே, ரமேஷ் பாபு. சயின்ஸ் அபவுட் சோல்.
Okay, Sridev Mataji. How to realize the soul? Okay. What is Buddhi Yoga? ஓகே, 2 டாபிக் மிச்சம் இருக்குது. முடிஞ்சால் அடுத்த வாரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த கிளாஸ் முடியும் போது எல்லாருக்கும் ஒரு 3 நிமிஷம் டைப் கொடுக்குறோம். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சம்மரியாக கிறிஸ்பாக சொல்ல முயற்சி பண்ணுங்கள். சரி, நம்ம போன வாரம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை புகழ்ந்து பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த விஷயத்தை கிருஷ்ணர் புகழ்ந்து பேசினார்? 2 ஸ்லோகத்தினால ஒரு விஷயத்தை புகழ்ந்து பேசினார்னு சொல்லி சொன்னோம். 39, 40 இந்த 2 விஷயத்தினால ஒரு விஷயத்தை, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை புகழ்ந்து பேசினான்னு சொல்லி சொன்னோம். ஞாபகம் இருக்காது? அது சப்ஜெக்ட் மேட்டர். பட் எந்த விஷயத்தை புகழ்ந்து பேசினார்? அதான் ஹவு டு ரியலைஸ். அந்த விஷயம் என்னது? அதுக்கு பேர் என்னது? நிஷ்காம கர்மயோகம் இல்லையா? ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? இந்த 2 ஸ்லோகத்தினால 39, 40 நிஷ்காம கர்மயோகத்தை புகழ்ந்து பேசினார். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? புத்தி யோகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன பண்றாரு தெரியுமா? ட்ரெண்ட் செட்டிங் பண்றாரு, இல்லை கோல் செட் பண்றாரு. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கோல் செட் பண்ணிடணும். கோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் என்ன பண்ண மாட்டோம்? டைவர்ட் ஆகிட்டு அந்த மாதிரி இந்த போக மாட்டோம். அப்படியே டைவர்ட் ஆனாலும் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் கோலுக்கு வந்து சேர்ந்துடும். அப்படி இல்லாமல் கோல் செட்டிங்கே இல்லாமல் நாம் சுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? எங்கெங்கேயோ போய் சேர்ந்துடும். கடைசியில் நாம் எதற்காக எடுத்தோம் அப்படிங்கிறதே மறந்து போயிடும். ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. சாஸ்திரம் படித்தவங்களுக்கும் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய 2-3 ஸ்லோகங்கள் அப்படிங்கிறது சாஸ்திரத்தை தெரிந்தவர்களுக்கே ஒரு பலார்னு அடி கொடுக்குற மாதிரி கொடுக்குற ஸ்லோகம். இது கிருஷ்ணர் பண்ண முடியும், மற்றவங்க யாரும் இப்படி பேச முடியாது. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா சாஸ்திரத்தையே அடிக்கிறாரு, சாஸ்திரத்தை படிக்கிறவங்களே டபான்னு அடிக்கிறார். இந்த மாதிரி அத்தாரிட்டி அவருக்கு மட்டும்தான் இருக்குது, யாரும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தயவு செஞ்சு கவனிங்க. ஸோ 41 ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போகிறோம். व्यवसायात्मिका बुद्धिर एकेह कुरुनंदन बहुशाखा हि अनंताश्च बुद्धयो व्यवसायिनाम्. Translation இங்க பலதேவ வித்யாபூஷன் டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, அதை படிக்கலாம். In this process, resolute intelligence is fixed only on the Atma. O son of the Kurus, the intelligence of those who are irresolute has infinite objects of desire with many branches. Commentary. In this verse, the Lord distinguishes the intelligence directed towards Nishkama Karma from the intelligence directed towards Kamya Karma. O son of the Kurus, among all these actions authorized by the Vedas, the consciousness purified by Nishkama Karma taken as a form of worship of the Lord. The intelligence firmly ascertaining Vyavasatmika Buddhi that only will realize the true nature of Atma through the Jnana contained within Nishkama Karma, like a lotus arising from the root. That intelligence has only one object, Eka, in the sense that is fixed only on carrying out all those actions for realization of Atma. The intellects of those who undertake Kamya Karmas, Avyavasayinam, however, have infinite objects, Anantaha, since those persons have desires for unlimited objects such as suns, food, animals or Swarga. And all of these goals have many branches, Bahushakaha. Though a single goal may be prescribed in the scriptures for rituals like a full moon sacrifice, the scriptures also speak of many desires for intermediate fruits such as progeny and long life. In performing Kamya Karma, there is no regard for knowledge of Atma different from the body.
for it is impossible to have such conviction in the Atma for one engaged in Kamya Karma. Okay. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் திட புத்தியை பற்றி பேசுகிறார். திடமான புத்தி வேணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறார். சரி, திடமான புத்தி அப்படின்னா என்ன? இந்த கிருஷ்ணர் ஏன் திடீர்னு திடமான புத்தியை பற்றி பேசுகிறார்? ஏன் புது சப்ஜெக்டை கிருஷ்ணர் உள்ள கொண்டு வந்து நுழைக்கிறார்? இது வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாரு? நிஷ்காம கர்ம யோகம், ஆத்மாவை பற்றி பேசினார். புரிஞ்சது நமக்கு. ஆத்மா நிலையானது, உடல் தற்காலிகமானது, இது புரிஞ்சது. ஆத்மாவை உணர்வதற்கு நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி சொன்னாரு? பியூரிஃபிகேஷன், இல்லையா? நாம் ஆத்மான்றது உணர முடியல. உணர முடியாததுக்கு காரணம் என்னது? கர்மபந்தம் அப்படின்னு சொன்னார், இல்லையா? நம்முடைய கர்மபந்தத்தினால நம்மளால என்ன பண்ண முடியல? ஆத்மாவை உணர முடியல அப்படின்னு சொன்னார். அப்ப கர்மபந்தத்திலிருந்து எப்படி வெளியில வர முடியும் ஒருவனால? புத்தி யோகத்தை பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னார். புத்தி யோகம்னா என்னது? புத்தியோட நம்முடைய கர்மத்தை செய்யறது. புத்தியோடனா என்ன அர்த்தம்? கிருஷ்ணருடையது, கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணரால் அப்படின்ற புத்தியோட நம்ம செய்யக்கூடிய கர்மத்துக்கு பேரு புத்தி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இதை செய்யறதுனால ஒரு நஷ்டமும் கிடையாது, நெகட்டிவான எஃபெக்டும் கிடையாது, உங்களை பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி பிடிச்சார். சொல்லிட்டே வந்தவர் என்ன பண்ணாருன்னா, திடீர்னு ஸ்டாப் போட்டு வேற ஏதோ ஒரு டைரக்ஷன் எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. ஏன் திடீர்னு இந்த விஷயத்த பேசுறாரு? இந்த விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவனுக்கு திடமான புத்தி வேணும்பா, நீ என்ன பண்ணாத, இந்த வேலை அந்த வேலை எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. ஒன்னும் புரியல கிருஷ்ணா, திடீர்னு ஏன் இந்த விஷயத்தை பத்தி பேசுற? திட புத்தியை பத்தி ஏன் பேசுறாங்க? ஏன்னா எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. இது கன்வர்சேஷன் தான். கிருஷ்ணா அர்ஜுனோட பேசிக்கிட்டது ஏதோ ஸ்லோகமா அவங்க பேசிக்கல, உபதேசம் மாதிரி பேசிக்கல. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பேசின விஷயத்தை என்ன பண்றாரு? வியாசதேவர் ரெக்கார்ட் பண்ணி எழுதி வச்சிருக்காரு, இல்லையா? அப்ப கன்வர்சேஷன்லாம் என்ன இருக்கணும்? கண்டிப்பா அதுல தொடர்ச்சி இருக்கணும். தொடர்ச்சி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? திடீர்னு ஒரு சப்ஜெக்டை பேசிட்டு இருக்கோம், நடுவில் வேற ஒரு விஷயத்த பேச முடியாது. அப்ப என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணருடைய பேக் ஆஃப் மைண்ட்ல ஒரு கொஸ்டின் ஓடி இருக்கும். என்ன கொஸ்டின் ஓடி இருக்கும் அப்படின்னா, நம்ம போன வாரம் சொன்னோம், ஒருவன் கர்மத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப கர்ம அப்படின்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் வரும். கர்மன்னா என்னது? செயல்பாடுகளா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டோம். கர்மா அப்படிங்கிறது செயல்பாடுகள் கிடையாது அப்படின்னு நம்ம போன வாரம் பேசணும். இப்ப கம்பெனில ஒர்க் அப்படிங்கிறது என்ன? ஒரு கம்பெனில சேர்ந்திருக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கு ஒர்க் அப்படின்னா என்னது? செயலா இல்ல கம்பெனி சொல்றது செய்யறதா? கம்பெனி சொல்ற செய்யறதா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒர்க்கை எடுத்துப்போம். இல்ல அவன் கம்பெனிக்குள்ள வரலாம், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய வேலைகளை பண்ணலாம், இழுத்து போட்டு பண்ணலாம். ஆனா அதுக்கெல்லாம் யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அதை ஒர்க்காவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அது யாரால கொடுக்கப்படல? கம்பெனி கொடுக்கவே இல்லை. கம்பெனி எது நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணி இருக்கோ அதுக்கு பேர் தான் ஒர்க். நாம எடுத்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்ன கிடையாது? ஒர்க் கிடையாது. அப்படி கொடுத்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உங்க எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க சொல்லிடுறீங்க, உங்களை நான் கம்பெனில ஜாப் கொடுத்துட்டேன், ஸ்டாஃபா உங்களை எடுத்துக்கிட்டேன், இனிமேல உங்க ஒர்க்கை நீங்களே அசைன் பண்ணிக்கோங்க, உங்க ஒர்க்கை நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா என்ன குற்றம் வரும்? நினைக்கிற கோல் நடக்காது. அப்புறம் தன்னிச்சை எங்களை என்ன ஆரம்பிக்கும்? கன்ஃபியூஷன் வரும், கோஆபரேஷன் இருக்காது, கண்டினியூட்டி இருக்காது. அல்டிமேட்டா என்ன அச்சீவ் ஆகாது? யாருடைய கோல் அச்சீவ் ஆகாது? ஏன் கம்பெனியோட கோல் அச்சீவ் ஆகணும்? அவ்வளவுதான் விஷயம், இல்லையா? இருந்தா பரவாயில்ல. அவங்களுக்கு கம்பெனி கோல் கிளாரிட்டி இல்லாம நம்ம சொல்லிடுறோம், நீங்க பாட்டு உங்க வேலையை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னு தான் கொஸ்டின். கம்பெனியோடைய கோலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலை பண்ணாங்கன்னா அது வேற விஷயம், இல்லையா? அப்படி இருந்தாலுமே நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லாம் எங்கேயோ ஆஸ்திரேலியா போயிடுவாங்க. ஸோ அப்ப அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னா விட்டுடலாம். எப்ப விட்டுடலாம்? நீங்க வீட்டுக்கு போய் உங்க வேலையை என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா கம்பெனியில் இருக்கும்போது உங்களுடைய கோல் என்னவா தான் இருக்கணும்? கம்பெனி செட் பண்ண கோலா தான் இருக்கும். ஏன்னா ரிசோர்ஸ் கொடுத்தது கம்பெனி,
உங்களை ஹையர் பண்ணது கம்பெனி, உங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் கொடுக்கறதும் கம்பெனி தான். அப்ப யாருக்காக வேலை பண்ணும்? கம்பெனிக்காக வேலை பண்ணும். யாருடைய கோலுக்காக வேலை பண்ணும்? கம்பெனி கோலுக்காக வேலை பண்ணும். இதே விஷயம் தான் கிருஷ்ணர் இங்க எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்மள எல்லாத்தையும் வேலை பண்ண சொல்றாரு. வேலை பண்ணும். எப்படிப்பட்ட வேலை பண்ணும்? நான் கொடுத்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நம்ம கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுறோம். அதனால கிருஷ்ணன் அவரை கொடுத்த வேலை செய்ய சொல்றாரு. எங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வேண்டாமா கேட்கிறோம். நம்ம ரிபேலைஸ் ஆயிடுறோம். பண்ண முடியாது சார், நாங்க எங்க சொந்தம் தான், எங்க இஷ்டம் தான் சார் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். கிருஷ்ணன் எதிர்பார்க்கறது சரியா தப்பா? சரியா தப்பா? தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நம்ம எஜுகேட் பண்றதே கிடையாது ஆரம்பத்துல இருந்து. நம்மள அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குருகுலம் அப்படின்ற சிஸ்டம் இருக்கும். ஸோ குருகுலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பேசிக்ல இருந்தே இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. எப்பா இந்த உலகமானது இட் பிலாங்ஸ் டு த லார்ட் அண்ட் வி ஷுட் ஒர்க் ஃபார் த லார்ட் அண்ட் வி ஷுட் ஒர்க் இன் அக்கார்டன்ஸ் வித் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே சொல்லி கொடுத்ததுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த கோல் செட்டிங் அப்படிங்கிறது ஈஸியா ஃபிக்ஸ் ஆயிடும். இப்ப நம்மளுக்கு அந்த ஞானம் இல்லாதனால ஞானம் கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம கொடுக்குறாங்க? யூ ஆர் த பாஸ் அண்ட் யூ ஷுட் என்ஜாய் and you can do anything for that enjoyment இல்லையா? ஸோ நம்மளுடைய கோல் அவங்க வேற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது, கோல் செட்டிங் தான். நீங்க எந்த கோலை செட் பண்றீங்களோ அந்த கோலுக்கு தகுந்த ஒர்க் தான் உங்ககிட்ட இருக்கும். அதான் தத்வஹித புருஷார்த்தம் சொல்லி சொல்றோம். 3 விஷயம் இருக்கு. வாட் இஸ் யுவர் கோல், வாட் இஸ் யுவர் ப்ராசஸ் அண்ட் வாட் இஸ் த ரிசல்ட் தட் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் ஃப்ரம் தட் கோல். 3 விஷயம் தான். பொதுவா இந்த உலகத்துல மக்களுக்கு என்ன தெரியுமா கோல்? இந்த உலகத்துல அவங்க நினைக்கிறது நிறைய செல்வங்களை, நிறைய புகழை, நிறைய பேர் என்ன பண்ணும்? சம்பாதிக்கணும். இது அவங்களுடைய கோல். ரிசல்ட் என்னது? ஐ ஷுட் பி அன் என்ஜாயர் இல்லையா? ஐ ஷுட் என்ஜாய். அண்ட் வாட் இஸ் த ப்ராசஸ்? டூ ஹார்ட் ஒர்க். ஷுட் வாட் எவர் டேக்ஸ் ஃபார் இட் டசன்ட் மேட்டர். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணு, கஷ்டப்பட்டு ஒருத்தரை ஏமாத்து, கொலை பண்ணு, திட்டு, கடை வாங்கி, என்ன வேணா பண்ணு. But ultimately you should achieve your goal because your goal is fixed and based on that goal you start working. Your intelligence starts working இல்லையா? உங்க இன்டெலிஜென்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆயிடும். நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க இன்டெலிஜென்ஸ் வேற எதுவுமே ஒர்க் ஆகாது. அதை நோக்கியே போயிட்டு இருக்கும். வேற என்ன சொன்னாலும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா கோல் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து செகண்டரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இபிசி அப்படிங்கிறது பிரபுடைய கோல் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய இன்டெலிஜென்ஸ் எதை பார்த்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் எப்பயுமே. இபிசி 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 அதை நோக்கி அதை எப்படி இன்னும் ப்ராட் பண்றது, அதை எப்படி இன்னும் ஸ்ட்ராங் பண்றது அப்படின்னு ஓடிட்டு இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து இன்டர்நேஷனல் யோகா டே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ஃபுல்லாக என்ன பண்ணாங்க? எல்லாரும் யோகா கொண்டாடினாங்க. பட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யோகா கிருஷ்ணர் சொல்றாரு பக்தி யோகம், மந்திர யோகம்னு சொல்லி சொல்றாரு. நம்மள எத்தனை பேர் பிளான் பண்ண முடிஞ்சது அந்த யோகா டேவுக்கு? எத்தனை பேருக்கு யோகா டே இருக்குன்ற அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸாக வந்தது? அடுத்த விஷயம், நம்ம ப்ரோக்ராம் பண்றது அடுத்த விஷயம். இன்னைக்கு யோகா டே இருக்கு அப்படிங்கிற விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாம இருந்தது இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நாலேஜ் எல்லாம் கிடையாது. நமக்கு கோல் என்ன கிடையாது? கிருஷ்ணா கான்சியஸ் கிடையாது. நம்முடைய கோல் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் கிடையாது. ஸோ அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, நீங்க எதை கோலா ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதை தான் அச்சீவ் பண்ண போறீங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு செகண்டரி தான். செகண்டரி அப்படின்னா என்னது? சாய்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சப்ளிமெண்ட் தான். ஆப்ஷனா வச்சுக்கலாம், சப்ளிமெண்டா வச்சுக்கலாம், சப்போர்ட்டா வச்சுக்கலாம், இல்ல ஒரு ஸ்டேட்டஸா வச்சுக்கலாம், என்ன வேணா நீங்க அதுக்கு பேர் வச்சுக்கலாம். பட் பிரைமரி கோல் அப்படிங்கிற நம்மளுக்கு அது கிடையாது. அதனால கிருஷ்ணர் இங்க ஒரு யோகா இஸ் யோகா டே செலிப்ரேட் பண்றது ஒரு ப்ராசஸ். கிருஷ்ணா கான்சியஸ் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. பல ப்ராசஸ் இருக்கு. கிருஷ்ணா கான்சியஸ் வந்து என்னோட கோல். ஆனா யோகா டேல யோகா பண்ணி தான் கிருஷ்ணா கான்சியஸ் பண்ணணும்னு கிடையாது. யோகா டேல நம்ம யோகா பண்ணி தான் கிருஷ்ணா கான்சியஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. பட் பிளானிங் தான் சொல்றோம் நம்ம. அதாவது யோகா டேல நம்ம வந்து அந்த பக்தி யோகம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு ஸ்ட்ரைக்காது. ஆனா அதுக்காக வந்து கிருஷ்ணா கான்சியஸ்னா என்னோட கோல் கிடையாது. கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் என்னுடைய பிரைமரி கோல் கிடையாதுன்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் நம்மளுடைய கோலை செட் பண்ண முடியும்.
ஸோ யோகா டேவை நம்மளால கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா then we don't see Krishna conscious as a yoga. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு நாள் இன்றைக்கி மேரேஜ் நடக்க போகுது. ஸோ மேரேஜ்க்கு போகிறத என்னுடைய கோல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ மேரேஜுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்கு என்ன இருக்கணும், நம்ம மைண்டில் இருக்கும். பத்திரிக்கை அடிக்கிறது, புது துணி வாங்கிறது, இன்வைட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். மேரேஜ் என்னுடைய கோல் தான். ஆனால் புது துணி வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அதெல்லாம் ப்ராசஸ் தான், ஆக்டிவிட்டீஸ் தான். நம்முடைய அல்டிமேட் கோல் வந்து மேரேஜாக இருக்கலாம், நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அல்டிமேட் கோலாக இருக்கலாம். பட் அதுக்கு ப்ராசஸும் இருக்குல்ல. என்ன சொல்லுவாங்க, ஏண்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, தாலி வாங்காமல் புது துணி வாங்காமல் வந்திருக்க, அப்போ உனக்கு கல்யாணத்து மேலே அக்கறை இருக்கா இல்லையான்னு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்போ இது வந்து தப்பு கிடையாது. பட் என்னன்னா நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண பார்க்கணும், அவ்வளோதான் விஷயம். இங்கே வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் சேர்த்து தான், நம்ம மொத்த இஸ்கானுக்கும் சேர்த்து தான். ஏன்னா இஸ்கானில் இது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இதை பற்றி யோசிச்சிருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு உலகம் ஃபுல்லுவதும் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். யோகாவை இன்னைக்கு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ், முஸ்லீம் கண்ட்ரீஸ், ஏத்திஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யோகா அப்படிங்கிறது இதோட ஆரிஜின் எங்கேருந்து வருது? யோகா எங்கேருந்து தான் வருது? சாஸ்திரத்துலேருந்து மட்டும்தான் வருது. பகவத்கீதைக்கு பேரே என்னதான்? யோக சாஸ்திரம் தான். நீங்கள் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் முடியும் போது என்ன சொல்லுது? சாங்கிய யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம், எல்லாம் யோகம் யோகம் ஃபினிஷ் பண்ணுது. நம்மக்கிட்ட இவ்வளவு யோக விஷயம் இருக்கு, நாம் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறமே அப்படிங்கிறது தான் விஷயம். நாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பெரிய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். யோகா டேக்கு நாம் வந்து ஒரு பெரிய கிரவுண்டில் என்ன பண்ணியிருக்கலாம், நிறைய பீப்புளை கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யோகா என்னது மந்திர யோகா சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 5000 பீப்புள் என்ன பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். பட் நம்ம அதை வந்து என்ன பண்ண முடியல. அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து வேற ஊருக்கு பஸ்ஸில் கொண்டு போய் கொடுக்குறது எக்ஸ்போர்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருன்னா, அது இவருக்கு தெரிய வருது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி நடந்துட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுவோம், நீங்கள் என்ன போய் அவங்கள கூப்பிட்டு எஜுகேட் பண்ணுவோம். இல்லைப்பா, இது வந்து நீங்கள் நினைக்கிறது இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கிடையாது, இதை பண்ணுறதான் எக்ஸ்போர்ட். நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம். ஏன்னா அந்த பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு, நம்ம எடுத்துக்கிட்டோம், நாமெல்லாம் தள்ள எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லையா? இது என்னுடைய பொறுப்பு, எஸ்ன்னு வச்சிருக்கோம். எங்க ஆண்டர்பிரனர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ எங்க ஆண்டர்பிரனர்ஸுடைய பொறுப்பு என்னது? புதுசா வரவங்களை என்ன பண்றோம், எஜுகேட் பண்றோம். சின்ன ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சரியா பிசினஸ் அப்படி பண்ண தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவங்கள கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். இந்த பிசினஸ் நீங்க இப்படி சிஸ்டமேட்டிக்கா பண்ணுங்க, எஜுகேட் பண்றோம். ஏன் அதை பண்றோம்? நம்ம தான் தலையில பொறுப்பெடுத்து வச்சுக்கிட்டோமே, நான் இதற்காக தான் இருக்கேன்னு ஒரு பொறுப்பெடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ பொறுப்பெடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய பொறுப்பு தான். அது யாரும் கொஸ்டினே பண்ண முடியாது, ஏன் செய்யலை அப்படின்னு கொஸ்டின் கேட்க முடியாது, நம்முடைய பொறுப்பு அது இல்லையா? ஸோ அது போல இஸ்கான் இருக்கு, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இருக்கு. நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு, வாட் வி ஆர் அட்வர்டைசிங் டு த பீப்புள், தட் வி டீச் பகவத்கீதா, வி கிவ் யூ த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யோகா அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம என்ன பண்றோம், மக்கள் கிட்ட காட்டிட்டு இருக்கோம் இல்லையா? அண்ட் வி கன்சிடர் தட் இஸ் அவர் மெயின் கோல். பட் நேரம் வரும்போது அதை வெளில காட்டணும் இல்லையா? அதை காட்டாத காரணம் என்ன அப்படின்னா, பிகாஸ் வி ஆர் நாட் கான்சியஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா கிருஷ்ணர் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணார் அப்படின்னா, அகஸ்மாத்தா முந்தானத்து நைட்டு ஒரு காலேஜ்ல இருந்து ஃபோன் வந்தது. அந்த சேர்மேன் ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் யோகா டே இருக்கு, நீங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் மறுவாரத்தை பேசவே இல்லை, மற்ற ப்ரோக்ராம்லாம் கேன்சல் விட்டு அங்கே ஓடி போயிட்டேன். ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா 2000 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து ஒரு மாலை சான் பண்ணோம், யோகாவை பற்றி பேசணும் இல்லையா? யோகான்னா உண்மையான யோகம்னா என்னன்னு பற்றி பேசணும். அவங்கள சின்னதாக ஒரு யோகா ப்ராக்டிஸும் பண்ண வச்சோம். நீங்கள் சொன்னீங்கல்ல எக்ஸசைஸ் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண வச்சோம். இது யோகா ஆசனம்ப்பா, இது யோகா அப்படின்னு என்ன பண்ண உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். ஸோ அதில் 50 பேர் என்ன பண்ணாங்கன்னா, உடனே குவிஸ் ப்ரோக்ராம் நாங்கள் வச்சோம். உடனே அதில் 50 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ வந்து 2000 பேர் 50 பேருக்கு
ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அதில். ஸோ என்ன விஷயம்னா இங்கே கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயம் தான் என்னது, விவசாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்னா, நம்ம பிஸ்னஸுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கணும், எப்பயுமே குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இருக்கும். ஒரே விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கணும். எதுலேயுமே சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, பௌதிகமாக இருந்தாலும் சரி, ஒருவனுக்கு திடமான புத்தி வேணும் அப்படின்னு சொல்றார். நான் ஏன் இந்த சப்ஜெக்டை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம போன வாரம் பேசணும் கர்ம அப்படின்னா என்னன்னு பேசணும். கர்ம அப்படின்னா என்னன்னு சொன்னோம், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் கர்ம. ஒரு ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு கம்பெனி என்விரான்மெண்ட்ல ஒர்க்னா என்னது, கம்பெனியில் சொல்லக்கூடியது தான் ஒர்க்கு இல்லையா, இல்லை நம்ம ஒர்க் கிடையாது, நம்மளா பண்ணுறதுக்கு பேர் ஒர்க் கிடையாது. அதே போல் கர்ம அப்படின்னா என்னது, நாம உருவாக்கி பண்ணுறதுக்கு பேர் கர்மா கிடையாது. சாஸ்திரம் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு, இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு. அதை செஞ்சால் நம்ம என்ன சொல்கிறோம், கர்ம அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது, பண்ணலாம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் அடுத்த ஒரு கண்டிஷன் வைக்கிறார். கம்பெனியில் நிறைய ஒர்க் இருக்கும், ஆனால் உனக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அந்த வேலைக்கு போ அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர. இல்லை இதையும் குழப்பம் வந்துடும். கம்பெனிகளை வந்துட்டு கம்பெனியுடைய பாலிசி என்னென்னது தினமும் வருது, ஓப்பன் பண்ணுறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, மார்க்கெட்டிங் பிளானிங் நிறையா இருக்கும் இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு வந்து ஒரு நாள் மார்க்கெட்டிங் போகிறாரு, ஒரு நாள் திடீர்னுட்டு பிளானிங்க்கு போகிறாரு, ஒரு நாள் திடீர்னுட்டு ஸ்டேட்டஸ்டிக் போகிறாரு. இப்படி மாற்றி மாற்றி போனாலும் என்ன ஆக முடியும், அவரால் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது, கம்பெனிக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, குழம்பி தான் போவார். ஸோ கிருஷ்ணர் இங்கே அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார். அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா நீ சாஸ்திரத்தில் தானே பண்ண சொன்னேன், இப்போ நான் சாஸ்திரத்தில் தான் பண்ணுறேன். என்னது சாஸ்திரம் சொல்லுது, நீ வந்து பாபம் பண்ணால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லுது. நான் பாபம் பண்ண மாட்டேன். சாஸ்திரம் சொல்லுது எல்லாத்தையும் விட்டுட்டு அஹிம்சையை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுது. நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். சாஸ்திரம் சொல்லுது உனக்கு இந்த உலகத்தில் பற்றுதல் வேண்டாம், உனக்கு எதுக்குடா சுகம், உனக்கு எதுக்குடா அரசாங்கம், எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடு, அங்கே போய் பிக்ஷை எடுத்து வாழுன்னு சொல்லுது. அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அடுத்து அவன் என்ன பண்ணுவான், அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர், அதுக்கு முன்னாடியே தயாராகிட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்பா சாஸ்திரத்துலேயும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், நீ என்ன பண்ணிடாத சாஸ்திரத்தில் போயிட்டு தொலைஞ்சு போயிடாது. இதுதான் விஷயம். சாஸ்திரத்தில் இதை செய்யுங்கன்னு சொல்லும், அப்புறம் இதை செய்யுங்கன்னு சொல்லும், அப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும், அப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும். இப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்குள்ளே இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் மாதிரி மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போகிறோம், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. அடேங்கப்பா இத்தனை நாள் நான் நோயில் கஷ்டப்பட்டு இருந்தேன், இவ்வளோ மாத்திரை இருக்குது, தினம் என்ன பண்ணலாம், எல்லா மாத்திரைலேருந்து ரெண்டு எடுத்து வாயில் போட்டுக்கலாம்னு சொன்னால் உங்களுக்கு நோயானது குணமாகாது. ஸோ ஃபஸ்ட்டு நோயை கண்டுபிடிக்கிறதே பெருசு, அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற புத்தியோடு வர்றது ரெண்டாவது பெருசு, அப்படியும் சரியான ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வர்றது மூணாவது பெருசு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, எல்லா மெடிசன் எடுத்து நம்மளா வாயில் கபகபன்னு போட்டுக்கூடாது. ஸோ அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே ஒரு நபர் இருப்பார், அவர்கிட்ட நம்மளை என்ன பண்ணணும், நம்மளுடைய நேச்சரை சொல்லணும், நம்மளுடைய நேச்சர் ஆஃப் டிசீஸ் சொல்லணும். இல்லை அவர் நம்மளை பிடிச்சி பார்ப்பார், நம்ம நேச்சர் ஆஃப் டிசீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பார், நமக்கு எதில் வீக்னஸ் இருக்குது, எதில் ஸ்ட்ரென்த் இருக்குது, எதில் இவர் ரெக்டிஃபை பண்ணணும், எதில் இவர் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றத அவர் பார்ப்பார். பார்த்துட்டு அதற்கு தகுந்த மெடிசனை கொடுப்பார். எல்லா மெடிசனும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எடுத்து சாப்பிட்றாதீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்கிறேன். ஏன்னா அர்ஜுனன் என்ன பண்ணான் அப்படின்னா குழம்பி போயிட்டான். எதில் குழம்பி போயிட்டான், சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் குழம்பி போல, சாஸ்திரத்துக்குள்ளாலே அவனுக்கு குழப்பம் இல்லையா. சாஸ்திரத்துக்கு அப்பாறு குழம்புனாதான் நம்ம கஷ்டம் யோசிக்கணும். இப்போ சாஸ்திரத்துக்குள்ளாலே குழப்பம் தான் என்ன பண்ணுறது, கம்பெனிலேயே குழம்பிட்டான் இல்லையா. இந்த வேலை பண்ணுறதா இந்த வேலை பண்ணுறதா இந்த வேலை பண்ணுறதா தெரியலையான்னு சொல்லிட்டு குழம்ப ஆரம்பிச்சான்னா அச்சீவ் பண்ண முடியாது. அதனால அவன் சொல்கிறாரு, அப்பா நீ ஃபஸ்ட்டு உன்னுடைய வேலையை பண்ணு, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பண்ணு, அப்போ தான் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த ஸ்லோகம் ரெசல்யூட் இன்டெலிஜென்ஸ் விவசா ஆத்மிகா புத்தி அப்படின்னு சொல்கிறார். விவசா ஆத்மிகா புத்தி அப்படின்னா ஃபிக்ஸ்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்முடைய கோல் என்னது, இந்த அத்தியாயத்தோடைய கோல் என்னது, என்ன சொல்லிட்டு இருந்தோம், ரியலைசிங் த செல்ஃப், ரியலைசிங் த ஆத்மா இல்லையா, அதான் பேசிட்டு இருந்தோம். அப்போ
நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா டு ரியலைஸ் த செல்ஃப் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நான் எந்த காரியம் பண்ணாலும் அல்டிமேட் கோல் வந்து டு ரியலைஸ் த செல்ஃப் அப்படிங்கிற அந்த பேக் ஆஃப் த மைண்டில் அது இருந்துகிட்டே இருக்கணும். அது இல்லை என்ன தெரியுமா ஆகும், நம்ம வேற வேற காரியங்கள் ஈடுபட்டு எங்கேயோ போய் முடிச்சிடுவோம். ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தான், பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், பிஸ்னஸ் சரியாக ஒர்க் ஆகலை. சரி, பிஸ்னஸ் சரியாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வர ஆரம்பித்தார். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் சரியாக வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ஏதோ படிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே போய் படித்து பார்க்குறாரு, கொஞ்ச நாள் அதையும் வேலைக்கு முடியல. மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கள் அப்பாவோட சேர்ந்து நான் பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாரு. அதுவும் பண்ண முடியல. என்ன பண்ணார், இப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கார். ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் அவரால் என்ன பண்ண முடியாது, எதுலையுமே நிலையா அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அவருக்கு என்னன்னா இன்னும் ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. அவருக்கு என்ன வேணும், அவரோட நேச்சர் என்னன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. அப்போ அவர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, உன்னுடைய கோல் என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்கிறார். அது பௌதிகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி. அதே போல் உங்கள் பௌதிகத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபேமிலி இதுதான், என்னுடைய ஃபேமிலி, எனக்கு வேண்டிய அமௌண்ட்டு என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கோ இல்லை என்னுடைய பாதுகாப்புக்கோ எனக்கு இவ்வளவு இருந்தால் போதுமானது. என்னுடைய பிஸ்னஸ் இதுதான், என்னுடைய பீப்புள் இதுதான் அப்படி என்ன பண்ணணும், நம்ம ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இதற்கு முடிவே இல்லை, இதில் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். நமக்கு பௌதிகம் தான் கோல் அப்படின்னு நினச்சோன்னா பௌதிகத்தை என்ன பண்ணலாம், நம்ம முன்னேற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு ஆன்மீகம் தான் கோல் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஆன்மீகத்துக்கான வேலையை அதிகம் என்ன பண்ணலாம், செய்ய ஆரம்பிக்கலாம். பௌதிகத்தை விட போறது கிடையாது இல்லையா. எந்த அளவுக்கு வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ண நம்ம வச்சுக்கணும். ரொம்ப ஹையர் கோல்ஸை வச்சுக்கிட்டு அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போயிடக்கூடாது. அப்ப ஹையர் கோலை இருக்கக்கூடாதா அப்படின்னா ஹையர் கோல் ஸ்பிரிச்சுவல் கோலோட கனெக்ட் பண்ண முடிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம், ஹையர் கோலுக்கு போகலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க. உங்களுடைய அடுத்த கோல் என்ன அப்படின்னா நான் வந்து இந்த மதுரையினுடைய எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹையர் கோல் வச்சுக்கோங்க. எம்எல்ஏவும் ஆகலாம், இல்லை நீங்கள் வந்து முதலமைச்சராக ஆகலாம், இல்லை பிரைம் மினிஸ்டராக ஆகலாம். பட் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எதுலேயும் அது காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. எது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, உங்களுடைய பௌதிகமான கோலானது எதை காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் கோலை காம்ப்ரமைஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கக்கூடாது. இது காம்ப்ரமைஸ் ஆகாமல் உங்களால் மெட்டீரியல் கோலை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சா நீங்கள் தாராளமாக போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கோலுக்கு இது என்ன கொடுக்குது, தடையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுது. ஏன் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் மெட்டீரியல் கோல் அப்படிங்கிறது உங்களை எங்கேயும் கொண்டு போய் விட போகிறது கிடையாது. இது கடைசியில் எல்லாமே முடிய போகிறது தான். நாம் பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் நம்மளை நாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், மெட்டீரியலான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நான் பெரிய ஆள்னு காட்டுவதற்காக கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு போயிட்டாங்க. பெரிய பொசிஷனில் இருந்துறவங்க போயிட்டாங்க, நிறைய பேருக்கு நான் சமூக சேவை பண்ணுறவங்க போயிட்டாங்க இல்லையா. அவங்க எல்லாருடைய கோலும் ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுது. ஸோ நமக்கு பேஸ் ஆஃப் த மைண்டில் இது நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இந்த லைஃபோட இந்த நாம் சம்பாரிச்சது எல்லாமே என்ன ஆக போகுது, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் எல்லாமே இந்த லைஃபோட ஸ்டாப் ஆக போகுது. அதனால் நான் இதுக்கு அதிகம் ஒர்க் பண்ணுமா, இல்லை இந்த லைஃபுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவலுக்கு நான் அதிகம் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கணும். இப்போ தான் நம்மளுக்கு கொஸ்டினே வரும், அடுத்த லைஃப் நீ இருக்கா இல்லையா எப்படி பிரபு தெரியும் அப்படின்னு நீங்கள் கொஸ்டினுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு திங்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பேஸுக்கு வந்துடணும். என்ன பேஸுக்கு வந்துடணும், மறுபடியும் கம்முன்னு கோயிலுக்கு கொஞ்ச நாள் வர்றது, பிரசாதம் சாப்பிட்றது இல்லையா, லைட்டாக வந்து அப்படியே கொஞ்சம் சத்சங்கத்துக்கு வந்துட்டு போகிறது இல்லையா. நம்மளுக்கு இன்னும் என்ன வரல, அந்த பேசிக் ட்ரஸ்ட்டே இன்னும் ஸ்பிரிச்சுவல் மேலே வரவே இல்லை. நம்ம ட்ரஸ்ட்டு எப்போ வரும், நம்மளுக்கு ட்ரஸ்ட்டோ எப்போ நம்ம டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா டெசிஷன் எடுக்கும்போது தான் டெஸ்ட் பண்ண முடியும். உண்மையிலுமே நம்மளுக்கு இது மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஒரு இக்கட்டான டெசிஷன் எடுக்கணும்ல, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இது மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் கோல் அப்படிங்கிறது வேறப்பா, மெட்டீரியல் கோல் அப்படிங்கிறது வேறு, ரெண்டு கான்செப்ட் பண்ணு, ரெண்டையும் வந்து பண்ணுங்க சேர்த்து கொண்டு போங்க, உங்களுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா. ஸோ அப்போ
நமக்கு வந்து முக்கியமான கோல் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவலி ஃபிக்ஸ் பண்ணும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வந்துட்டோம். இங்கே வந்தப்பட என்ன பண்ணிடக்கூடாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொன்னால் இங்கே நம்ம என்ன ஆயிடுவோம், மறுபடியும் சுத்தல்ல விட்டுருவாங்க. அதனால கிருஷ்ணர் சொல்றாரு, ஆன்மீகமாகவே இருந்தாலும் சாஸ்திரமாகவே இருந்தாலும் நீ என்ன பண்ணு, உனக்கு என்ன தேவையோ ஒரு கோல் என்ன பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி மட்டும் போ. நிறைய விஷயத்துல என்ன பண்ணாத, ஈடுபடாத அப்படிங்கிறத விஷயம் சொல்றாரு. ஸோ இதுக்கு பிறகு தான் திருட நிச்சயத்தோட திருட புத்தியோட நீ உன்னுடைய வேலை செய்யணும் அப்படின்னு சொல்ற. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே கிருஷ்ணா கான்சியஸ் வந்திருக்கோம் இல்லையா, இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கும். இப்போ உங்களுடைய கோல் நீங்க என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணும். நான் கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ண போறேன். நம்ம எல்லாரும் இந்த கோல் இருக்கா, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் அப்படின்ற கோல் இருக்கா? இந்த அளவு கோல் இருக்கு இல்லையா. நான் கிருஷ்ணருக்கு ஏதோ ஒரு வகையில சேவை பண்ணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. பெரிய ஆசை கிடையாது, சின்ன ஆசை இருக்கு. நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்கு. அதுவே போதுமானது. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணமே ரொம்ப பெரிய ரிசல்ட்டை கொடுக்கணும். நீங்க சேவையே பண்ண தேவையில்லையா, சேவை பண்ணுன்ற எண்ணம் இருக்குல்ல, அதுவே போதுமா. எங்க பார்க்குறோம் அப்படின்னா, பலி மகாராஜனுடைய உதாரணத்தை பார்க்குறோம். பலி மகாராஜனுடைய தலையில யார் கால் வச்சது? வாமன தேவர் கால் வச்சார். அவர் கால் வச்சதுனால்தான், அவருடைய கால் பட்டதுனால தான் நம்ம கங்கைன்னு சொல்லி சொல்றோம். அந்த கங்கையினுடைய ஆரிஜின் சொல்லக்கூடிய அவருடைய திருப்பாதம் யாருடைய தள்ளப்பட்டது? பலி மகாராஜனுடைய தள்ளப்பட்டது. இப்போ ஒரு கொஸ்டின், பலி மகாராஜன் என்ன பெரிய புண்ணியம் பண்ணிட்டான், என்ன பெரிய பக்தி பண்ணிட்டான் பகவானுடைய பாதம் அவர் தலையில படுறதுக்கு? ஆத்ம நிவேதனம் பண்ணாரு இல்லையா. ஆத்ம நிவேதனம் வந்து அவர் பண்ணல, பகவானே வந்து அவர்கிட்ட புடுங்கிட்டார் எல்லாத்தையுமே. ஆத்ம நிவேதனம் அவர் என்ன பண்ணாரு, ஆத்மாவே அவருக்கு சொந்தமானது, அப்புறம் ஆத்ம நிவேதனம் பண்றது. இப்ப பிரகலாதன் நம்ம சொல்ல முடியும் இல்லையா. பிரகலாதன் என்ன பண்ண, எந்த ஆபத்து வந்தாலும் பகவான் நினைச்சிட்டு இருந்தான். துருவ மகாராஜன் தியானம் பண்ணா, நாரதர் பக்தி பண்ணார், இவங்க எல்லாத்தையும் சொல்ல முடியும். பலி மகாராஜன் என்ன சார் பண்ணான், அவன் பண்ணது எல்லாமே குற்றம் தான் பண்ணான். பகவான் நினைச்சு கொடுக்கலையே. அப்ப நீங்க சொல்றது பகவான் சொன்னாலுமே அப்ப பகவானுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது கிடையாது, பகவான் எடுத்துக்கிட்டாரு. சோ பகவானுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பகவானுடைய கருணை கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அப்ப நம்ம பகவானுடைய கருணையை பெறணும் அப்படின்னா குரு சொல்றதை கேட்க கூடாது. ஆனா பலி மகாராஜுடைய ஒய்ஃப் சொல்றாங்க, பலி மகாராஜ் உண்மையில ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை. அவங்க ஹஸ்பண்ட சொல்றாங்க, ஒய்ஃப் சொல்றாங்க, என்னமோ எல்லாரும் பெருசா புகழ்ந்து பேசுறாங்க, என் ஹஸ்பண்ட் உனக்கு கொடுத்தாரு, உலகத்தை கொடுத்தாரு, உலகத்தை கொடுத்தாருன்ட்டு எல்லாரும் முட்டாளுங்க. உண்மையில இந்த 3 உலகம் யாருக்கு தான் சொந்தமானது? பகவான சொந்தமானது. அவர் கொடுத்த பொருளை திருப்பி வந்து வாங்கிட்டாரு. இதுக்கு என்னமோ எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. ஒருத்தர் வெளில போனாரு, போக என்ன பண்ணாரு, என்னப்பா இந்த பொருளை பார்த்துக்கோன்ட்டு நம்ம ட்ரெயின்ல இருக்கும்போது சொல்லிட்டு போவோம் இல்ல, கீழே இறங்கி போறோம், இந்த பொருளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போறோம். கீழே போய் பழம் வாங்கிட்டு வரோம், வந்து குடும்ப பேக் கொடுங்கன்னு கேட்கறோம், கொடுக்க மாட்டேன் என்னுடைய பேக் அப்படின்றோம். பழம் அடிச்சு கூடுற பேக்கை கொடுறான்னு வாங்கிருப்போம் இல்லையா. அதுக்கு யாருமே அவரை புகழ்ந்து பேச மாட்டாங்க. சார் நீங்க எவ்வளவு பெரிய தானம் பண்ணிட்டீங்க, எவ்வளவு பெரிய சரணாகதி பண்ணிட்டீங்க, எவ்வளவு பெரிய அர்ப்பணி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் புகழ்ந்து பேச மாட்டாங்க. அதனால குரு சொல்றதை கேட்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க. என்ன விஷயம்னா, குரு அப்படிங்கிற யாருன்னு புரிஞ்சுக்கணும். குரு அப்படின்றது ஒரு நபர் கிடையாது, இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். குரு அப்படின்னா இவர் தான் என் குரு, இவர் தான் என் குரு அப்படிங்கிறது கிடையாது. குரு அப்படிங்கிறது தத்துவம். தத்துவம்னா என்னது? ஒரு பிலாசபி இல்லையா. எனக்கு யாரு சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ, என்னை யாரு பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறாங்களோ, என்னை யாரு கரெக்ட் பண்ணி பகவான் பக்கத்துல கொண்டு போறாரோ அவர் தான் குரு. அது யாரா வேணா இருக்கலாம். குரு சேஞ்ச் ஆகலாம் இல்லையா. சிக்ஷா குரு சேஞ்ச் ஆகலாம், தீக்ஷா குருவை சேஞ்ச் பண்ண முடியாது, சிக்ஷா குரு சேஞ்ச் ஆகலாம். நம்ம ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது.
இவர் மட்டும்தான் என்னுடைய குரு, இவர் சொல்றதை மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு குருட்டுத்தனமா நம்பக்கூடாது. சாஸ்திரத்தில் சொல்லி கொடுக்கறது தான் குரு. குரு சொல்றதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது, சாஸ்திரத்தை சொல்றதுனால தான் அவர் குரு. பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்துல மக்கள் நினைக்கிறாங்க குரு சொல்றதெல்லாம் சாஸ்திரம் நினைக்கிறார். கிடையாது. அவர் சாஸ்திரத்தை சொன்னா மட்டும்தான் அவர் குரு. எப்ப சாஸ்திரத்தை சொல்லி அவர் என்ன இடுறாரு, குருன்ற தகுதியை இழந்துறார். சரி, இந்த கொஸ்டினுக்கு அவர் என்ன, பலி மகாராஜன் சொல்றான் எனக்கு ஏன் பகவானுடைய கருணையை கிடைச்சுன்னு சொல்றான். கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. பிரகலாதுடைய வழி வந்தார் ஆல்மோஸ்ட் கரெக்டான ஆன்சர் தான் அது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு பெரிய தகுதியெல்லாம் கிடையாது. யாருக்கு தகுதி இருக்கு? பிரகலாதனுடைய பேரனை, அந்த ஒரு கருணை இருக்கான் பகவான் மேல. இது ஒரு விஷயம். ஆனா பலி மகாராஜன் சொல்றான் என்ன காரணம் சொல்றான், ரொம்ப ஆச்சரியமான சொல்றான். என்ன சொல்றான்னா, வாமன தேவர் நடந்து வந்துட்டு இருக்கார். நடந்து வரும்போது பலி மகாராஜன் வந்து உட்காந்துட்டு இருக்கான், யஜ்ய பீடத்துல உட்காந்துட்டு இருக்கான். யஜ்ய பீடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது எந்திரிக்க கூடாது, எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் எந்திரிக்க கூடாது. உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த வாமனரை பாக்குறாரா, ரொம்ப சின்ன பையன், இந்த குட்டையான பையன் நடந்து வரான். நடந்து வரும்போது பலி மகாராஜன் நினைச்சானா, இவ்வளவு பிரகாசமா ஒரு ரிஷி வராரு, இவருக்கு நாம எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சானா. ஆனா எந்திரிக்க முடியல. மனசுக்குள்ளாரே நமஸ்காரம் பண்றான். நான் இவருக்கு நமஸ்காரம் பண்ண முடியல, நேரடியாக நமஸ்காரம் பண்ண முடியல, மனசுக்குள்ள நமஸ்காரம் பண்ணல, மனசுக்குள்ள நமஸ்காரம் பண்றான. இப்ப சொல்றான், நான் உனக்கு நமஸ்காரம் கூட பண்ணல, நமஸ்காரம் செய்யணும்னு நினைச்சேன் இல்லையா மனசார, அந்த ஒரு பாக்கியத்திற்கு நீ என்ன பண்ணிருக்க, உன் காலையே என் தலை மேல வச்சிருக்கன்னு சொல்றான். இப்ப இந்த ஆன்சர் எப்படி இருக்கு? நம்ம சொன்ன ஆன்சரை காட்டிலும் இந்த ஆன்சரை கேட்டோம் அப்படின்னா நம்ம மனசுல பக்தி தானா வர ஆரம்பிச்சிடும் பகவான மேல. கிருஷ்ணா நீ இப்படி இருக்கிறியா இல்லையா, நாங்க என்னமா நினைச்சிட்டு இருக்கோம், உன்னை அடைவது, உன்னை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம். நான் ரொம்ப பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் திருப்தி பண்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, என்னை திருப்தி கூட பட தேவையில்லை, மனசுனால திருப்தி படுத்தணும் நினைச்சாவே போதுன்னு சொல்றாரு. அதுக்காக நான் மனசால நினைச்சிடக்கூடாது இல்லையா, அதுவும் விஷயம். நான் மனசாலேயே எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது பகவானுடைய கருணை. பகவான் என்ன பண்றாரு, அவ்வளோ கருணையோட இருக்காரு. ஒரு பக்தன் நினைத்தியா பண்றான், தன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பகவானுக்கு கொடுக்க முயற்சி பண்றான். இது இவனுடைய அன்பினுடைய பிரதிபலிப்பு இல்லையா. சோ பகவான் சின்ன விஷயத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்காரு. இந்த பக்தனோ அந்த பகவானுக்காக மறுபடியும் எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கான். ரெண்டு பேருக்கு போட்டி, யார் அதிகமா கருணையை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, யார் அதிகமா பக்தி பண்றதுன்னு சொல்லிட்டு. பகவான் நினைக்கிறாரு, நான் தான் அதிகம் பக்தி பண்றேன், பக்தன் மேல எனக்கு பக்தி இருக்குன்னு சொல்றாரு. பக்தன் சொல்றான், இல்ல இல்ல கிருஷ்ணா எனக்கு தான் அவன் மேல அதிகம் பக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க. அதனாலதான் இங்க சொல்றோம், விவசாத்மிகா புத்திர் ஏகேக குருநந்தன பகுஷாக்காகி அனந்தாச்ச புத்தையோ அவ்யவசாயினம், திட புத்தி வேணும் அப்படின்னு சொன்னோம். ஏன் இந்த விஷயத்த பேசணும், பக்தி விஷயத்த ஏன் வந்தது? பலி மகாராஜனை பத்தி இல்ல, பலி மகாராஜனை பத்தி ஏன் பேச வந்தோம்? அது ஓகே, பகவானை பத்தி நினைச்சாவே நம்மளுக்கு கருணைன்னு சொல்லி சொன்னோம். அது அந்த விஷயம் ஏன் வந்தது, அது கூட என்ன பேசணும்? என்ன சேவை செய்ய போறோம் இல்லையா. சேவை அப்படிங்க என்ன பண்ண, முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணாம என்ன பண்ணக்கூடாது, இங்கேயும் வந்து நம்ம நிறைய விஷயத்துல டைவர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. இந்த ஸ்லோகம் தான் பிரபுபாதரை நமக்கு கொடுத்த ஸ்லோகம். நமக்கு பிரபுபாதர் அப்படின்னு ஒருத்தர் கிடைச்சார் அப்படின்னா அதற்கு காரணம் இந்த ஸ்லோகம் தான். தயவு செய்து இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் மனப்பாடம் கூட பண்ணிருக்கு. ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதருக்கு வந்து முதல் முறையா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை சந்திக்கிறார். முதல் முறையா சந்திச்ச உடனே பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாதருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, பார்த்த உடனே கொடுத்துட்டார். நீ என்ன பண்ணு, ஆங்கிலத்துல அயல் நாட்டுல போய் பிரச்சாரம் செய் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் சொன்னார், உனக்கு கிட்ட எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணு, புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடுவில் சம்பந்தம் இவ்வளவுதான். பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருடைய குருவை மேக்சிமம் போன ஒரு 4 முறை பார்த்துருப்பாரு டைரக்டா. பேசுனது, லெட்டர்ல அனுப்புனது, பேசுனது அப்படின்னு பார்த்தா ஒரு 10 முறை இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவர் பண்ண மாதிரி, பிரபுபாதர் பண்ண மாதிரி சேவை அவங்க சிஷ்யர்கள் யாருமே
பண்ணவே இல்லை. ஏன் பண்ண முடியல அப்படின்னா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டைவர்ட் ஆயிட்டாங்க. இது அது முக்கியம், நிறைய டைவர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ண தெரியுமா, இந்த ரெண்டே 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனை தன்னுடைய மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டாரு, அதை தன்னுடைய இதயத்தை கொண்டு போயிட்டாரு, இது தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கிட்டார் இல்லையா. பிரபுபாதருடைய வாழ்க்கையா என்ன தெரியுமா இருந்தது, அவர் பண்ணக்கூடிய மெடிக்கல் பிஸ்னஸ் கிடையாது. மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு, குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தார், எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் அவருடைய கோல் என்னவா இருந்தது, குரு சொன்ன இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படியாவது நான் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். இதையே கான்டம்ப்ளேட் பண்ணிட்டே இருந்தார். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷம் ஆனாலும் அந்த ஃபயரை அவர் என்ன பண்ணவே இல்லை, விடவே இல்லை. அந்த ஃபயரை ஊற்றிக்கிட்டே இருந்தார், அந்த ஃபயரை உள்ள பேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தார். உண்மையில் அவர் குருவும் கிடையாது, அவர் பக்கத்திலே கிடையாது. குரு இருந்தால் என்ன பண்ணலாம், அவரை சொல்லிட்டே இருக்கலாம், ஏய் ஃபாலோ பண்ணியா இல்லையா, ஃபாலோ பண்ணியாலான்னு சொல்லிட்டே இருக்கலாம். அது பண்ணவே இல்லை. ஃபாலோ அப்பும் கிடையாது, குருவுடைய பர்சனல் அசோசியேஷனும் கிடையாது, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு அப்படி எப்படி வேணா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவர் விடவே இல்லை. குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் மனசில் எடுத்துக்கிட்டாரு, அதை அவருடைய வாழ்க்கையா மாற்றிக்கிட்டார் இல்லையா. குரு முக பத்மா வாக்கியா சித்தே தே கொரிய ஆக்கியா ஆரணா கொரிஹோ மனே ஆஷான்னு சொல்லி சொல்றார். காலைல குரு வந்தனத்தை பாடும்போது பாடுறோம், குரு முக பத்மா வாக்கிய, குருவுடைய வாயிலிருந்து வருது இல்லையா அந்த வாக்கியங்களை, சித்தே தே கொரிய ஐக்கிய, உன்னுடைய சித்தத்தில் என்ன பண்ணிக்கோ, உன்னுடைய மைண்ட்ல போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஆரணா கொரிஹோ மனே ஆஷா, எனக்கு வாழ்க்கையில வேற எந்த ஆசையுமே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ அப்போ நாம் நிறைய காரியங்களை பண்ணுற மாதிரி தெரியலாம், நிறைய காரியங்களும் செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் நம்முடைய கோல் நமக்கு என்னவா இருக்கணும், என்றைக்குமே ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் இந்த காரியத்தை பண்ணுறேன், இந்த கோல் அச்சீவ் பண்ணுறது இந்த காரியம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா என்ன பண்ண என்றைக்குமே பார்த்துட்டே இருக்கும். பிரபுபாதர் தினமும் என்ன பண்ணுவார்னா விருந்தாவனத்துலேருந்து டெல்லிக்கு போவார். யார் ஒருத்தர் விருந்தாவனம் வந்துட்டாரோ அவர் என்ன பண்ண மாட்டார், பொதுவாக வெளில எங்கேயும் போக மாட்டாங்க. வயசான காலத்தில் ஒரு கோயிலில் செட்டில் ஆகிட்டார், நல்லா பிரசாதம் கொடுக்குறாங்க, நல்லா ஜபம் பண்ணுறாரு, நல்ல கிளாஸ் கொடுக்குறாரு, நல்ல பேரும் இருக்கு அவருக்கு, பக்தி வேதாந்த அப்படின்ற பேரும் கொடுத்துட்டாங்க. எல்லாம் பீஸ்ஃபுல்லாக செட்டில் ஆகிடுச்சு. இதில் மெட்டீரியலாக கிடையாது, ஸ்பிரிச்சுவல் செட்டில்மெண்ட்டாக ஆகிடுச்சு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மெட்டீரியல் செட்டில்மெண்ட் தான் தப்பு நினச்சிட்டு இருக்கோம், ஸ்பிரிச்சுவலாக செட்டில் ஆகி நினச்சிட்டு இருக்கோம். ஸ்பிரிச்சுவல் செட்டில்மெண்ட்டு ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சும்மா இருக்கல, தினமும் போவார், டெல்லிக்கு போவார். அங்கே இருக்கவங்களாம் சிரிப்பாங்க, நீலாம் சுவாமிஜியா, நீலாம் ஒரு சாதுவா, என்ன பண்ணக்கூடாது, விருந்தாவனத்துலேருந்து வெளியிலே போகக்கூடாது, இல்லை நீ என்னமோ தினசரி பௌதிகவாதிகள் இருக்கக்கூடிய டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு புரியவே இல்லை இவருடைய மனசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா. வெளியில பார்த்தா எப்படி இருந்தார் சுவாமிஜி, ஒரு பௌதிகவாதி மாதிரி இருந்தார். தினமும் போய் நிற்பார், சுமதி முரார்ஜி அவங்க வீட்டில் போய் நிற்பார். அந்த அம்மா கேட்பாங்க, சுவாமிஜி என்ன வேணும், எனக்கு அமெரிக்கா போகிறது டிக்கெட் வேணும். என்னது அமெரிக்கா போகிறது டிக்கெட் வேணும், நீ தான் விருந்தாவனத்தில் இருக்கிய சுவாமிஜி, எதுக்கு நீ அமெரிக்கா போகணும், இல்லை அமெரிக்கா போகணும், அமெரிக்கா இஸ் டூ கோல்ட் and you are too old to go to America அப்படின்னு சொல்றாங்க. ப்ராப்பா சொல்றான், I am too bold அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா, வேணான்னு சொல்லிட்டாரு, நான் போயே தீர்வன்றார். அந்த அம்மாவும் அலைக்கடிக்கிறாங்க, 1 வருஷம் 2 வருஷம் டிக்கெட் கொடுக்கவே இல்லை. அவர் போய் ஃப்ரீ டிக்கெட் கேட்குறாரு, யாரும் கொடுப்பாங்க, காசு கொடுத்தா யாரோட கொடுத்துட்டு போறாங்க, கிட்ட காசே இல்லை. தினமும் போய் கேட்குறாரு, டிக்கெட் கொடுங்க டிக்கெட் கொடுங்க டிக்கெட் கொடுங்க, கொடுக்கவே இல்லையே. ஆனாலும் இவர் என்ன பண்ணவே இல்லை, அதை விடவே இல்லை, அவமானமாக நினைக்கவே இல்லை. இப்படி போய் ஒருத்தர்கிட்ட உட்காந்துட்டு இருக்கமே, இவருக்கு வயசு என்ன, இவருக்கு ஞானம் என்ன இல்லையா, இவருடைய பக்தி என்ன, இவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, டிவோஷன் இவருடைய ஸ்டேட்டஸ் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, பக்கத்தில் வச்சுட்டாரு. ஸோ பக்தியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை என்னென்னா வெக்கப்படக்கூடாது. வெக்கப்பட்டோம் அப்படின்னா பக்தியே செய்ய முடியாது. நாளைக்கு ரோட்டில் கூப்பிட்டு கையை தூக்கி ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுங்கனாலும் சொல்ல தயாராக இருக்கும். வெக்கப்பட்டோம்னா திரௌபதி மாதிரி தான், வெக்கப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். நாங்கள் ஜென்மாஷ்டமி கலெக்ஷனுக்கு போனோம். ஸோ கலெக்ஷன் இந்த காய்கறி கலெக்ஷனுக்கு போனோம். எல்லோரும் என்ன பண்ணாங்க, காய்கறியை பிக்ஷை ஈஸியாக வாங்கிட்டாங்க. நாங்கள் சுற்றி பார்த்தோம், எப்பட்றா வாங்குறது, எப்பட்றா போய் கேட்குறது, பிக்ஷை எப்பட்றா கேட்குறது. அப்போ நித்யானந்த பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ரஷ்யன் இருந்தார். டோன்ட் பி ஷை டு பெக் ஃபார் கிருஷ்ணா அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக சொன்னார். அது எங்கள் மனசில் போய் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்க எதுக்கோ பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க, ப்ரொஃபஷனலாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு அவங்களுக்கு எதாவது கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, சார் இதை கொஞ்சம் வேலையை முடிச்சு கொடுங்க சார்னு கேட்குறாங்க.
எல்லாமே பிக்ஷை தான் இல்லையா? எதுக்காக? தனக்காக. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதுக்கோ பிக்ஷை எடுக்கும்போது நம்ம யாருக்காக பிக்ஷை எடுக்க தப்பு இல்லை, கிருஷ்ணருக்காக எடுக்க தப்பே இல்லையன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் முடிவு பண்ணோம். அதனால கிருஷ்ணருக்காக கேட்கறது நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கொஞ்சம் கூட கூச்சப்படவே மாட்டோம். ஏன்னா சொத்து யாருக்கு தான்? கிருஷ்ணருக்கு தான். கிருஷ்ணர் சொத்தை திருப்பி வாங்கி கொடுக்குறோம். ஸோ நம்ம பிக்ஷை எடுக்கவே இல்லை, உண்மையில் இருக்கிறத வாங்கி திருப்பி கொடுக்குறோம், கிருஷ்ணனோட பொருளை திருப்பி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ற அந்த ஒரு புத்திக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தினசரி கேட்டே இருந்தாங்க, கிருஷ்ணருக்கு தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் கேட்டே இருந்தார். வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நடந்து போகிற படிக்கட்டு இருக்குல்ல, அது வந்து உட்காந்துட்டார். ஏன்னா அந்த அம்மா அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. வந்து படிக்கட்டில் உட்காந்துருப்பாரு, காலையிலேருந்து சாயந்தரம் உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த அம்மா வேலை இருக்குது, வேலைக்கு பிஸியாகவே இருப்பாங்க. சாயந்தரம் கிளம்பி போயிடுவாங்க. அந்த அம்மா நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்லை. இருக்கட்டும், அவமானப்படுத்துவாங்க. இந்த உலகத்தில் பக்தி செஞ்சோம், பக்தியை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அவமானம் தான் படுத்துவாங்க. உங்களை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, வரவேற்பு கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு வியாசாசனம் கொடுத்து பேச வைக்க மாட்டாங்க. மற்ற எல்லாத்துக்கும் வியாசாசனம் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு பெருசாக மரியாதை பண்ணுவாங்க. பக்தியை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அண்ட் தேங்க்லெஸ் ஜாப். யாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. நான் எத்தனையோ முறை ஃபோன் பண்ணுவேன், யாருமே ஃபோனை லிஃப்ட் பண்ணவே மாட்டாங்க. எல்லா காலேஜ் பிரின்சிபல்ஸும் மேனேஜ்மெண்ட் இருக்கவங்களும் வம்சிதாரி ஃபோன் அப்படின்னா பக்கத்தில் வச்சுருவாங்க, யாரும் ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஓனர் அவர் எழுதியிருப்பார், கால் மீ அட் எனி டைம் இஃப் இட் இஸ் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். யாருன்னு தெரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா? சிவராம் தெரியுமா யாருன்ட்டு? உங்கள் ஊருக்காரர் சிவகாசிக்கார் எழுதியிருப்பார், கால் மீ அட் எனி டைம் ஃபார் பிஸ்னஸ் போட்டிருப்பார். அவர் கால் பண்ண எடுக்க மாட்டார். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பேச போகிறதுல அவருக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? இது தேங்க்லெஸ் ஜாப் தான். ஆன்மீகம் அப்படிங்க தேங்க்லெஸ் ஜாப் தான். யாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ண போகிறது கிடையாது. உங்களை இலக்காரமாக கூட பேசுவாங்க. பட் இருந்தாலும் வி ஷுட் கண்டினியூ. அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. அவர் என்ன பண்ணாருன்னா, பிரபாபாதர் போய் படிக்கட்டில் உட்காந்துட்டார். அவர் அந்த அம்மா இந்த படிக்கட்டை தாண்டி தானே போய் ஆகணும், தாண்டி போட்டோம், நான் இன்னைக்கு கேட்காம போகிறது கிடையாது, உட்காந்துட்டார். அந்த அம்மா போகும்போது பார்த்தாங்க, இவ்வளோ வயசானவர், இவ்வளோ பக்தர், இவ்வளோ நல்ல ஞானம் உடையவர் என்ன பண்ணுறாரு, தினசரி அதில் உட்காந்துட்டு இருக்காரு. சரி கொடுத்தடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, உள்ளே கூப்பிட்டு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அவருடைய புத்தியில் என்ன தெரியுமா இருந்தது, இது ஒன்றே ஒன்று தான், நான் என் குருவுக்கு எப்படி சேவை பண்ணுறேன். அமெரிக்காவுக்கு போக போகிறேன்னு அங்கே யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ஒருத்தர் கூட தெரியாது. அங்கே என்ன ரிசீவ் பண்ணுறதுக்கு யாராவது வரப்போகிறாங்களா? யாரும் வரப்போகிறது கிடையாது. அங்கே நான் ஸ்டேஜ் ஏதாவது ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. சரி என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அங்கே போய் நான் வசதியாக சம்பாரிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன், போய் யூஸ் பண்ணிக்கலாமா? அதுவும் கிடையாது. ஒன்றுமே இல்லை, பிளாங்காக போயிட்டார். குருட்டு நம்பிக்கையில் போயிட்டார். குருட்டு நம்பிக்கை கிடையாது அவருக்கு. ஒரு நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. குரு சொல்லிட்டாரு, கண்டிப்பாக நடந்தே தீரும். இதுதான் அவருடைய பக்தி, இதுதான் அவருடைய நம்பிக்கை. நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமானுக்கு இருந்த நம்பிக்கை வேற, அங்கே இருந்த வானரங்களுக்கு இருந்த நம்பிக்கை வேற. வானரங்கள் எல்லாம் வந்துருச்சு, ராமேஸ்வரம் வந்துருது. வந்ததுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்கு, நான் கடலை எப்படி தாண்டுறது, கடலை தாண்ட முடியுமா, கடலை தாண்டி போகலாமா, கடலுக்கு அப்புறம் சீத்தை இருப்பாங்களா, இது அவங்களுடைய நம்பிக்கை. ஹனுமான் இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சாரு, நான் அங்கே போய் சீதா கிட்ட என்ன பேசுறது, அங்கே போய் ராவன் கிட்ட என்ன பேசுறது, அங்கே போய் லங்கையை நான் எப்படி அழிக்கிறது, அவருடைய நம்பிக்கை. ஏன் இப்படி ரெண்டு பேருக்கு நம்பிக்கை வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, ஹனுமானுக்கு திடமான உறுதி இருக்கு, ஞானம் இருக்கு. என்ன ஞானம் இருக்கு? ராமர் சொல்லிட்டாரு, இது கண்டிப்பா நடந்தே தீரும் நம்பிக்கை இருக்கு. இவங்க அந்த மாதிரி திடமான நம்பிக்கை கிடையாது. அதனால நம்ம ஹனுமான் என்ன பண்றோம், இன்னைக்கும் போற்றி புகழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப அந்த திட விஸ்வாசம் அப்படிங்கிறது வரணும். யார் மேல வரணும்? குருனுடைய, கிருஷ்ணர் மேல வாக்கில் என்ன வரணும்? ஒருவனுக்கு திடமான நம்பிக்கை வரணும். அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். உடனே வந்துடாது. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் பகவானையும் பார்க்க முடியல, நாம் இன்னும் சரியான குருவையும் நம்ம அடைய முடியல. அந்த மாதிரி ஒரு குருவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே உங்கள் லைஃப் என்ன பண்ணிடுவீங்க, கொடுத்துருவீங்க, உங்கள் கையில் கொடுத்துருவீங்க. பிரபாதரை பார்த்தாங்க, அந்த ஹிப்பீஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தங்க லைஃபையே கொடுத்துட்டாங்க. எந்த நம்பிக்கையில் கொடுத்தாங்க? பிரபாதர் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காரா, நான் போனதுக்கு அப்புறம் நீங்கள் இஸ்மால இருந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்கும்? ஒரு இன்சூரன்ஸும் கிடையாது, ஒரு அஷ்யூரிட்டி கிடையாது, ஒரு வாரண்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க ஆச்சாரியானு தெரியாது. பிரபுபாதரை ஏன் நம்பினாங்க அப்படின்னா அவருடைய குவாலிட்டி தான். பிரபுபாதருடைய குவாலிட்டி என்ன இருந்தது? அவருக்கு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருந்ததுலாம் என்ன பண்ணார், அவரு இவ்வளவுதான் வந்தாரு. அந்த வயசான காலத்துல அமெரிக்காவுக்கு தனியால ஹார்ட் அட்டாக்கோட
காசு இல்லாம இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இந்த நம்பிக்கை அவங்க பாக்குறாங்க இல்லையா, இந்த நம்பிக்கையை பார்த்து அவங்களுக்கு என்ன வருது? நம்பிக்கை வருது. இந்த நம்பிக்கை தான் நான் பக்தின்னு சொல்லி சொல்றேன். பக்தியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதான்? ஸ்ரத்தை அப்படின்னு சொல்லி சொல்றோம், நம்பிக்கைன்னு சொல்லி சொல்றோம். இந்த நம்பிக்கை நம்மளுக்கு இப்ப கோமலமா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப சீக்கிரமா என்ன ஆயிடும்? வேவாயிட்டே இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை எப்ப ரொம்ப திடமா ஆகுதோ, எப்படி மரம் மாதிரி வளர்ந்து வெட்ட முடியாம இருக்கும், அப்ப என்ன ஆயிடுறா? ரொம்ப பியோரா ஆயிடுறா, ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டேஜா போயிடும் சொல்லி சொல்றோம். அது உடனே வராது. நம்ம என்ன பண்ணோம்? அந்த நம்பிக்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டே இருக்கு. அந்த தண்ணி ஊத்துறது என்னது? ஒன்று கேட்கறது, ரெண்டாவது பக்தர்களுடைய சங்கம். அந்த நம்பிக்கை யாருக்கு திடமா இருக்கோ அந்த பக்தர்கள் நம்ம என்ன பண்ணணும்? நல்ல சங்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க கிட்ட பழகிட்டே இருக்கணும், அவங்கள கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சேவை பண்ணணும். ஸோ இந்த சேவை பண்ண ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அவர் அமெரிக்காவில் போனார், பிரச்சாரம் பண்ணார். அவர் இந்த ஸ்லோகம் சொல்றார், ப்ரோபா இந்த ஸ்லோகம் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னது? இந்த ஸ்லோகம் தான் சொல்லி சொல்றார். ஸோ அது போல் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறார். அவர் யாரையும் சேஞ்ச் ஆகலை. நான் வந்து இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் அவர் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. நான் பிரச்சாரம் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கான ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். அவர் என்ன பண்ண முடியுது? அவரால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்ததுக்கப்புறம் கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ண போறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோலை நோக்கி என்ன பண்ணுங்க? எல்லாருமே ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிங்க. மற்றதெல்லாம் பண்ணலாம், மற்றதெல்லாம் சைடில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? மற்ற சேவைகள்லாம் பண்ணலாம், மற்ற விஷயம்லாம் பண்ணலாம். பட் நம்மளுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான அதிக எண்டவர் என்ன இருக்கணும்? உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுடைய கோல் எப்படிப்பட்ட கோலா இருக்கும் தெரியுமா? உங்க நேச்சருக்கு தகுந்த கோலா இருக்கும். அன்நேச்சுரல் கோலா, அன்ரியலிஸ்டிக் கோலா எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டா உங்களை அதையும் என்ன பண்ண முடியாது? அச்சீவ் பண்ணவே முடியாது. அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு அந்த நேச்சருக்கு அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணுங்க? நீங்க ஃபயர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய ஃபயரா வந்து உலகத்தையும் அதை என்ன பண்ணும்? ஆக்குபை பண்ணும். அதை நான் புரிஞ்சுக்க வேண்டிய இந்த விஷயம். நல்லா கிருஷ்ணர் சொல்றாரு, நீ வேதத்தையே படிச்சாலும் சாஸ்திரத்தையே படிச்சாலும் உன்னுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஒரிஜினல் நீ சொர்க்கம் போகணும்னு நினைக்காத, நரகம் போகணும்னு நினைக்காது, பாப்பம் வரும்னு நினைக்காது, புண்ணியம் வரும் நினைக்காது. நீ சாஸ்திரத்தை ஏன் தெரியுமா ஃபாலோ பண்ற? ஒரே ஒரு விஷயம் தான், ஆத்மாவை உணரணும். இது ஒரே ஒரு கோல் தான் உனக்கு இருக்கு. நான் சொர்க்கம் போயிடணும், நரகம் போயிடணும், பாப்பம் வருமோ, புண்ணியம் வருமோ, இதெல்லாம் யோசிக்காது. உன்னுடைய கோல் என்னதான்? ஆத்மா ரியலைசேஷன். நம்ம ஏகாதசி ஏன் ஃபாலோ பண்றோம்? ஒரே ஒரு கோல் தான், எனக்கு பாப்பம் குறையும், புண்ணியம் வரும், குழந்தைகள் பிறப்பாங்க, கல்யாணம் நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும். இதான் நம்மளுடைய கோல் கிடையாது. நம்முடைய கோல் ஒன்னே ஒன்று தான். என்னது? கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும். ஒரே ஒரு கோல் தான், அவ்வளோதான். சிம்பிள் கோல். ஸோ இதான் வந்து கோல் செட்டிங் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் நமக்கு. ஸோ அதே போல் நம்முடைய கோல் செட்டிங் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பக்தி சாஸ்திரத்துக்கான கோல் செட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. ஸோ நம்முடைய கோல் என்ன தெரியுமா? நான் நினைச்சிட்டு இருக்க கோல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பகவத்கீதை படிக்கிறோம். ஸோ பகவத்கீதை நீங்கள் எல்லாருமே ஒரு பெஸ்ட்டு அத்தாரைஸ்டு பர்சனாக மாறணும். யாராவது இனிமேல் பகவத்கீதையை பற்றி கேட்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? நான் உங்ககிட்ட அனுப்பிச்சுடுற அளவுக்கு இருக்கும். ஓகே, பகவத்கீதையா நீங்கள் என்ன பண்ணுங்க? சிவராமன் ப்ரோ கிட்ட போங்க, நீங்கள் வந்து திருப்பதிராஜ கிட்ட போங்க, சதீஷ் ப்ரோ கிட்ட போங்க. என்ன பண்ணலாம்? அவங்களை நான் டேரக்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன அப்படின்னா இந்த நாலேஜில் ரொம்ப க்ரிப் ஆயிடும். எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டாலும் அது ஃபிலாசபிக்கலாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு அதில் ஸ்ட்ராங்கான ஒரு பிடிப்பு இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த பக்தி சாஸ்திரி அப்படிங்கிறனுடைய கோல். நிறைய பேர் பக்தி சாஸ்திரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க? ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க, மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு போயிடும். அது நம்முடைய கோலாக இருக்காது. நீங்கள் பக்தி சாஸ்திரி, நார்மல் பக்தி சாஸ்திரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக போயிடுவாங்க. மொத்த பகவத்கீதை 3 மாதத்தில் முடிச்சிருவாங்க. நம்மளுக்கு 2வது அத்தியாயம் வரத்துக்கே 1 வருஷம் ஆயிடுது. காரணம் என்னது? நான் கிடையாது. காரணம் என்னது? நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. இப்போ நம்ம கொஸ்டின் கேட்டோம், புத்தி யோகம்னா என்ன நம்ம என்ன பண்ண முடியல, அதையே நம்மளால ரீஃப்ளெக்ட் பண்ண முடியல. தாண்டி போய் என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஸ்டடியா போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியல மறுபடியும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் நியூ சப்ஜெக்ட் போகலாம். இது புதுசாக நிறைய சப்ஜெக்டை புரிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேட்ட சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஸோ இன்னைக்கு போகும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாரும் எடுத்துக்கோங்க, ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் தான் பின்னாடி இருக்கு.
கண்டிப்பாக 2 புத்தகம் இருக்கு. ஸோ நம்முடைய கோல் நம்ம செட் பண்ணிட்டோம். என்னது? பகவத்கீதையில் நம்ம நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பெறணும் அப்படிங்கிறது. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்க. நம்ம நிறைய வேறு வேறு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், வேறு வேறு முக்கியமான ஒர்க்லாம் இருக்கும். பட் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, இதில் ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும், அது யாரும் தவிர்க்க முடியாது. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைனில் கேட்டுக்கலாம். நம்ம யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் மெயின் ஆப்ஷன் வச்சுட்டாரு. மெயின் ஆப்ஷன் யூடியூப் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு நான் யூடியூப்பில் சொல்கிறாங்க வச்சுருந்தேன். அப்புறம் இது ஜூமில் ஆரம்பித்தோம். எல்லாரும் ஜூம் வந்து உட்காந்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது வேண்டாம், இங்கே இருக்கு நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக முயற்சி பண்ணலாம். ஸோ நம்முடைய கோல் வந்து டு பிகம் எக்ஸ்பர்ட்ஸ் இன் பகவத்கீதா நாலேஜ் அப்படிங்கிறத நம்முடைய கோலாக இருக்கும். ஜஸ்ட் பேசிக் கோல் தான் இருக்குது. அது ஃபிக்ஸ்டாக இருக்கலாம். இதுக்கான ஒர்க்கை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய முயற்சி பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சப்போர்ட்டை நானும் பண்ண முயற்சி பண்ணுறேன். எனக்கு ஒரு சில சப்போர்ட்ஸ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ நான் என்ன பண்ணுறது கிடையாது, மெட்டீரியலாக அதை ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. இந்த ஸ்லோகம்னா இதுதான் முக்கியமான கீ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன வேணும், மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் வேணும் இல்லையா. அது யாராவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க இல்லையா. ஸோ இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம அடுத்த வாரம் மறுபடியும் இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.